கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. அவயோக கிரகம் எப்பொழுது யோகம் செய்கிறார்? கடகத்திற்கு அவயோகியாக லக்னத்திற்கு 7, 8க்கு அதிபதியான சனி பகவான் தான் அமைகிறார். 7ஆம் ஆதிபத்தியத்தை 8ஆம் ஆதிபத்தியத்தை பெற்ற சனி தான் அவயோகி. ஆனா இந்த சனி பகவான் எப்படி இருந்தா யோகத்தை செய்கிறார்? ஏன்னா 19 வருஷ மகாதச சனி தசைன்றது. இந்த சனி தசையில ஜாதகர் லாபம் பண்ணணும். எப்ப கிடைக்கும்? சனி பகவானை விட ஆதிபத்திய ரீதியில குருவோ செவ்வாயோ வலுத்து சனியை தொடர்பு கொண்டால் இந்த சனி தசை யோக தசை. கடகலக்னத்துல யார் ஜனனிச்சு சனி தசை வந்தாலும் சனியை விட குருவும் செவ்வாயும் வலுத்து இருக்கு. அப்ப அந்த குரு செவ்வாய் வலுத்த குரு செவ்வாயோடு சனி தொடர்பு இல்லைன்னா சனி யோகம் செய்கிறார். அவயோகி யோக தசையா செஞ்சுறார், யோக தசையை செயல்படுத்துகிறார். இல்ல 2ஆம் தர யோகமா சனியோடு குரு செவ்வாய் தொடர்புல இருந்தாலே போதும், கண்டிப்பா அது எவ்வளவு சிரமம் இருந்தாலும் கடைசியா யோகம் செஞ்சிருது. அப்ப சனி எப்ப யோகமா மாறாருன்னா சனி யோகம் செய்வதற்கு குரு செவ்வாய் வலுத்து சனியை தொடர்பு கொண்டா கடக லக்னத்திற்கு யோகம். கடக லக்ன ஜாதகம் சனி தசையில நன்மை செய்கிறார். இந்த காம்பினேஷனே இல்ல சனி வலுத்து தசை நடத்துச்சுன்னா கடக லக்னக்கார சிரமம் தான். வாழ்க்கை சரியா அமையறது இல்ல, நிறைய நஷ்டங்கள் இழப்புகள் இருக்கும்.